அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வெஸ்லி ஹேப். அத்தியாயம் 8. லீசா பிரிட்சிகினா இந்த 19 ஆண்டுகளாக எப்பொழுதும் மறுநாள் பற்றிய உணர்விலே வாழ்ந்து வந்தாள். கண்கள் கூசும்படி ஒளி வீசும் இன்பம் பற்றி பொறுக்க முடியாத முன் உணர்வு ஒவ்வொரு நாள் காலையிலும் அவளை தகிக்கும். அதே கணத்தில் தாயாரின் சோர்வூட்டும் இருமல் களி கொண்டாட்ட சந்திப்பை மறுநாளைக்கு தள்ளி போட்டு விடும். அடிக்காது வெறுமே தள்ளி போட்டுவிடும். நம் அம்மா செத்துப்போவாள் என்று கடுமையாக எச்சரிப்பார் தகப்பனார். 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் இந்த சொற்களால் அவளுக்கு முகமன் தெரிவித்து வந்தார். பன்றிக்கும் ஆடுகளுக்கும் குதிரைகளுக்கும் தீனி வைப்பதற்காக லீசா வெளி முகாமுக்கு போவாள். தாயாரை குளிப்பாட்டி மாற்றுடை அணிவித்து கரண்டியால் உணவு ஊட்டுவாள். சமையல் செய்வாள். வீட்டை கூட்டுவாள். தகப்பனாருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்வாள். பக்கத்து குடியிருப்புகளுக்கு போய் ரொட்டி வாங்கி வருவாள். அவளுடைய தோழிகள் பள்ளி படிப்பை எப்போதோ முடித்து விட்டார்கள். சிலர் மேல் படிப்புக்காக வெளியூர் போய்விட்டார்கள். வேறு சிலர் மனம் செய்து கொண்டு விட்டார்கள். லீசாவோ உணவு ஊட்டினாள், கழுவி குளிப்பாட்டினாள், கூட்டி பெருக்கினாள், மறுபடி உணவு ஊட்டினாள். அதே சமயம் மறுநாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இந்த மறுநாள் அவளுடைய கற்பனையில் தாயாரின் மரணத்தோடு ஒருபோதும் தொடர்பு கொண்டிருக்கவில்லை. தாயார் உடல்நலத்துடன் இருந்ததை சிரமத்துடன் தான் அவளால் நினைவுபடுத்தி கொள்ள முடிந்தது. ஆனால் லீசாவினால் எத்தனையோ மனித வாழ்க்கை நிறைந்திருந்தன. ஆகையால் சாவை பற்றிய எண்ணத்துக்கே அங்கே இடமில்லை. தகப்பனார் சலிப்பூட்டும் கடுமையுடன் ஓயாமல் நினைவுபடுத்தி கொண்டிருந்த சாவுக்கு மாறாக வாழ்க்கை யதார்த்தமான உணரக்கூடிய விஷயமாக இருந்தது. அது ஒளி வீசும் மறுநாளில் எங்கோ மறைந்திருந்தது. காட்டின் ஒரு மூலையில் இருந்த இந்த எல்லை குடியிருப்பை விட்டு இப்போதைக்கு அது விலகிச் சென்றது. ஆனாலும் இந்த வாழ்க்கை நிலவுகிறது. தான் அதை அனுபவிக்க பிறந்தவள் மறுநாள் வரும் வரை காத்திராமல் இருக்க எப்படி முடியாதோ அப்படியே வாழ்க்கையை அனுபவிக்காமல் விடவும் முடியாது என்று லீசா உறுதியாக நம்பினாள். காத்திருக்க லீசாவால் முடிந்தது. 14ஆம் வயது முதல் மாதரின் இந்த பெருங்கலையை கற்க அவள் தொடங்கினாள். தாயாரின் நோய் காரணமாக பள்ளி படிப்பை விட நேர்ந்ததும் ஆரம்பத்தில் அவள் வகுப்புக்கு திரும்பும் நாளை எதிர்பார்த்தாள். பின்னர் தோழிகளுடன் சந்திப்புக்காக காத்திருந்தாள். பிற்பாடு அரிதாக ஒழிவு கிடைக்கும் மாலைகளில் பொழுதுபோக்கு கழக திடலில் நடனமாடும் வாய்ப்பை எதிர்பார்த்தாள். பின்பு எதிர்பார்த்ததுக்கும் எதுவுமே இல்லை என்ற நிலை அவளுக்கு திடீரென ஏற்பட்டது. அவளுடைய தோழிகள் ஒன்றாய் இன்னும் படித்து கொண்டிருந்தார்கள் அல்லது அவளிடமிருந்து தொலைவிலே வேலை செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு சொந்த அக்கறைகள் இருந்தன. அவற்றில் லீசாவின் ஈடுபாடு நாளடைவில் அற்று போயிற்று. பொழுதுபோக்கு கழகத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கும் முன் எந்த இளைஞர்களுடனும் எளிதாகவும் சகஜமாகவும் பேசி சிரிக்க முடிந்ததோ அவர்கள் இப்பொழுது வேற்றாராக கேலிக்கு உரியவர்களாக மாறிவிட்டார்கள். லீசா ஆட்களிடமிருந்து கூசி விலகவும் பேசாதிருக்கவும் கலகலப்பான தோழர்களை தவிர்க்கவும் தொடங்கினாள். அப்புறம் கழகத்துக்கு போவதையே நிறுத்திவிட்டாள். இவ்வாறு சென்றுவிட்டது அவளுடைய பிள்ளை பருவம். பழைய நண்பர்களும் அதோடு போய்விட்டார்கள். புதிய நண்பர்களும் ஏற்படவில்லை. ஏனென்றால் மரவெட்டும் காட்டாட்டுகள் தவிர வேறு யாரும் அவர்கள் வீட்டின் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தை நாடி வருவதில்லை. லீசாவுக்கு கசப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஏனென்றால் பிள்ளை பருவத்தின் இடத்தில் என்ன வரும் என்று அவளுக்கு தெரியவில்லை. கலவரத்திலும் ஏக்கத்திலும் கழிந்தது ஆளரவம் அற்ற பனிக்காலம். இளவேனில் தகப்பனார் ஒரு வேட்டைக்காரரை அழைத்து வந்தார். நம் வீட்டில் தங்க விரும்புகிறார் என்று மகளிடம் கூறினார் தந்தை. ஆனால் நம் வீட்டில் இடம் எங்கே? இங்கேதான் அம்மா சாக கிடக்கிறாளே. தீனிப்புல் பரன் இருக்குமே என்றார் விருந்தினர்.
இன்னும் குளிராயிருக்கிறதே என்று தயக்கத்துடன் சொன்னாள் லீசா. ஆட்டுத்தோல் மேல்கோட்டு தருவீர்களா? தகப்பனாரும் விருந்தாளியும் சமையல் அறையில் உட்கார்ந்து வெகு நேரம் வரை ஓத்கா குடித்து கொண்டிருந்தார்கள். பலகை சுவரின் மறுபுறம் லொக்கு லொக்கென்று இரும்பிக் கொண்டிருந்தாள் தாயார். லீசா நிலவரைக்கு போய் முட்டைக்கோசு எடுத்து வந்தாள். முட்டை பொரியல் செய்தாள். ஆண்கள் பேசிக்கொண்டதை கேட்டாள். தகப்பனார்தாம் அதிகமாக பேசினார். குவளை குவளையாக ஓத்கா பருகினார். தட்டிலிருந்த கோசு கறியை விரல்களால் எடுத்து அடர்தாடி மீசையின் இடையே வாய்க்குள் நுழைத்து கொண்டு சவைத்து விழுங்கியவாறே ஓயாமல் பேசினார். நீ பொறு தம்பி, பொறு. வாழ்க்கை காட்டை போல, அதை வெட்டி சுத்தப்படுத்துவது அவசியம். அப்படித்தானே சொல்கிறாய்? பொறு. பட்டுப்போன மரம், நோய்பட்ட அடிமரங்கள், புதர்கள் எல்லாவற்றையும் அப்படித்தானே சுத்தப்படுத்த வேண்டும். வெட்ட வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். களைகளை வயலிலிருந்து பிடுங்கி எறிய வேண்டும் என்றார் விருந்தினர். சரி என்றார் தகப்பனர். சரி பொறு. காடு என்றால் காட்டுக்காவலர்களான எங்களுக்கு புரிகிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இது காடு என்பதால். ஆனால் இது பிராணி என்றாலோ? இதில் உயிர் சூடு இருக்கிறது. இது ஓடுகிறது, கத்துகிறது என்றாலோ? ஓனாய் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு. ஓனாயா என்று சிலிப்பிக் கொண்டு கிளப்பினார் தகப்பனார். ஓனாய் உனக்கு இடைஞ்சலாய் இருக்கிறதா? ஏன் இடைஞ்சலாக இருக்கிறது? எதனால்? எதனால் என்றால் அதனிடம் பற்கள் இருப்பதால் தான் என்று புன்னகைத்தார் வேட்டைக்காரர். ஓநாயாக பிறந்தது அதன் குற்றமா என்ன? அது குற்றவாளியா? இல்லை தம்பி, நாம் தான் அதை குற்றவாளி ஆக்கிவிட்டோம். அதை கேளாமல் அதை குற்றவாளி ஆக்கிவிட்டோம். இது மனச்சான்றுக்கு அடுக்குமா? இதோ பாருங்கள், ஓநாய் மனச்சான்றும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வார்த்தைகள். பொருந்தாதவையோ? ஓநாயும் முயலும் பொருந்துபவைதாமா? கணைக்காதே, பொறுத்தம்பி. நல்லது. ஓநாய்கள் மக்களின் பகைவர்கள் என்று எண்ணும்படி உத்தரவு ஆயிற்று. சரி, நாம் அவற்றை ஒழிக்கும் வேளையில் ஒருமித்து ஈடுபட்டோம். ருஷ்யா முழுவதிலும் இருந்த ஓநாய்கள் எல்லாவற்றையும் எல்லா மக்களுமாக சேர்ந்து சுட்டு கொன்றுவிட்டோம் என்று வைத்துக்கொள். எல்லா ஓநாய்களும் கொன்றுவிட்டோம். அப்புறம் என்ன ஆகும்? ஆவது என்ன? வேட்டைக்கு நிறைய விலங்குகள் கிடைக்கும் என்று புன்னகை செய்தார் வேட்டைக்காரர். குறைவாக என்று கத்தி மயிரடர்ந்த முட்டியால் பெரிய மேஜை அதிரும்படி ஓங்கி குத்தினார் தகப்பனார். குறைவாகவே கிடைக்கும். புரிகிறதா உனக்கு? விலங்குகள் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு ஓட வேண்டும். ஓட வேண்டும் தம்பி, புரிந்ததா? ஓடுவதற்கு திகில் வேண்டும். வேறு விலங்கு அடித்து தின்று விடுமோ என்ற பயம் வேண்டும். ஆமாம், ஒரே மாதிரி பிராணிகள் மட்டுமே வாழும்படி ஏற்பாடு செய்தால்தான் அது முடியும். ஆனால் எதற்காக? அமைதிக்காகவா? அப்பொழுது முயல்கள் கொழுப்பேறி சோம்பேறிகள் ஆகிவிடும். உழைப்பதை நிறுத்திவிடும். ஓநாய்கள் இல்லாததால் பிறகு சொந்தமாக ஓநாய்களை வளர்க்கத் தொடங்குவோமா? அல்லது வெளிநாடுகளிலிருந்து விலைக்கு வாங்குவோமா? பயம் உண்டாகுவதற்காக? ஆமாம். நீர் பணக்கார விவசாயியாயிருந்தீரோ? உடைமைகளை பறிக்கப்பட்டு விட்டனவோ என்று திடீரென அமைதியாய் வினவினார் விருந்தாளி. என் உடைமையாவது பறிக்கப்படுவதாவது? என்னிடம் இருந்த உடைமையெல்லாம் 2 கைகளும் வீட்டுக்காரியும் மகளும் தான். என் உடைமைகளை பறிப்பதில் அவர்களுக்கு என்ன லாபம்? அவர்களுக்கா? சரி, நமக்கு என்று வைத்துக்கொள்ளேன். தகப்பனார் குவளையில் ஓத்கா ஊற்றி விருந்தாளியின் குவளையோடு தம் குவளையும் சம்பிரதாயப்படி மோதினார். நான் ஓநாய் அல்ல, முயல் என்று கூறி ஓத்காவை பருகி மேஜையை ஓசையுடன் நகர்த்திவிட்டு எழுந்தார். அடர் தாடி மீசையும் பரட்டை தலையுமா அவர் கரடி போல காட்சியளித்தார். கதவு வரை சென்று நின்றார். நான் தூங்கப் போகிறேன், உனக்கு மகள் வழிகாட்டுவாள் என்றார். லீசா ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். வேட்டைக்காரர் நகரவாசி, பளிச்சிடும் வெண்பற்கள் கொண்ட இளைஞர்.
இது அவளுக்கு கூச்சம் உண்டாக்கிற்று. அவற்றையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவள் அவருடைய பார்வையை சந்திக்க நேருமோ என்று பயந்து சமயத்தில் கண்களை திருப்பிக் கொண்டாள். அவர் பேசத் தொடங்குவார். நம்மால் பதில் சொல்ல முடியாது, அல்லது அசட்டுத்தனமாக ஏதேனும் சொல்லி வைப்போம் என்று அஞ்சினாள். உங்கள் தகப்பனார் ஜாக்கிரதை இல்லாதவர், அவர் செம்படை கொரில்லா வீரர் என்று சட்டென கூறினாள் லீசா. அது எனக்கு தெரியும் என்று புன்முறுவலுடன் சொல்லி எழுந்தார் விருந்தாளி. என்னை தூங்கும் இடத்துக்கு அழைத்து போங்கள் லீசா. தீனிப்புல் பரன் நிலவரை போல இருள் அடர்ந்திருந்தது. லீசா கதவருகே நின்றாள். சற்று யோசனை செய்தாள். கனத்த ஆட்டுத்தோல் கோட்டையும் தலையணையும் விருந்தாளியிடமிருந்து வாங்கி கொண்டாள். கொஞ்சம் நேரம் இங்கே நில்லுங்கள். ஆட்டங்கண்ட ஏணியில் ஏறி மேலே போய் தீனிப்புல்லை மேல் கீழாக மாற்றி பரப்பி தலைப்பக்கம் தலையணையை போட்டாள் லீசா. இறங்கி விருந்தாளியை அழைத்திருக்கலாம். ஆனால் அவளோ உன்னிப்பாக உற்று கேட்டவாறு இருட்டில் மெத்தென்று முந்திய ஆண்டு புல் மேல் தவழ்ந்து அதை பிரித்து அதிக சௌகரியமாய் இருக்கும்படி பரப்பிக் கொண்டிருந்தாள். விருந்தாளி ஏறி வருவதால் ஏணிப்படிகள் கீர்ச்சிடுவதை தான் எதிர்பார்த்ததாகவும் இருட்டில் பரபரப்பான அர்த்தமற்ற சந்திப்பையும் அவனுடைய மூச்சுக்காற்றையும் இரகசிய பேச்சையும் முரட்டுத்தனத்தையும் கூட விரும்பியதாகவும் அவள் தனக்குத்தானே ஒருபோதும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாள். இல்லை, பாவ எண்ணங்கள் எவையும் அவள் மனதில் எழவில்லை. அவள் விரும்பியது எல்லாம் திடீரென்று இருதயம் முழு வலிமையுடன் அடித்து கொள்ள வேண்டும். மங்கிய வெப்பம் நிறைந்த ஏதோ ஒன்று நேரும் என்று தோன்ற வேண்டும். இந்த தோற்றம் சற்று நேரத்தில் மறைந்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் யாரும் ஏணியில் ஏறி வரவில்லை. லீசா இறங்கினாள். விருந்தாளி கதவருகே சிகரெட்டு புகைத்து கொண்டிருந்தார். தீனிப்புல் பரனில் புகைப்பிடிக்க கூடாது என்று லீசா கோபத்துடன் சொன்னாள். எனக்கு தெரியும் என்று சிகரெட்டு துண்டை காலால் தேய்த்து அணைத்தார் விருந்தாளி. நல் இரவு. இவ்வாறு கூறி உறங்கப் போய்விட்டார். லீசா பாத்திரங்களை கழுவி வைக்க வீட்டுக்கு சென்றாள். வழக்கத்தை விட மெதுவாக மிகுந்த கவனத்துடன் பாத்திரங்களை கழுவி ஒவ்வொரு தட்டையும் துடைத்து வைத்து கொண்டிருக்கையில் ஜன்னல் கதவு தட்டப்படுவதை மீண்டும் கலவரமும் நம்பிக்கையும் ததும்ப எதிர்பார்த்தாள். ஆனால் இப்பொழுதும் ஒருவரும் தட்டவில்லை. லீசா விளக்கை ஊதி அணைத்துவிட்டு தன் இடத்துக்கு போனாள். அங்கே வழக்கம் போல தாயாரின் இரும்பலும் குடித்த தகப்பனாரின் ஆழ்ந்த குரட்டை சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் காலையில் விருந்தாளி வீட்டிலிருந்து வெளியேறிடுவார். இருட்டும் தருவாயில்தான் திரும்பி வருவார். லீசா அவருக்கு உணவு பரிமாறுவாள். அவர் விரைவாக ஆனால் பேராசைப்படாமல் சாப்பிடுவார். இது லீசாவுக்கு பிடித்திருந்தது. சாப்பிட்டானதுமே அவர் தீனிப்பூல் பரனுக்கு போய்விடுவார். புல்லை பரப்பி விரிப்பது மேற்கொண்டு தேவைப்படவில்லை. ஆதலால் லீசா வீட்டிலேயே இருந்து விடுவாள். நீங்கள் வேட்டையிலிருந்து ஒன்றும் கொண்டு வருவதில்லையே, ஏன் என்று ஒரு நாள் துணிச்சலை வரவைத்து கொண்டு கேட்டாள் லீசா. வேட்டை கிடைக்க மாட்டேன் என்கிறது என்று அவர் புன்னகை செய்தார். இளைத்து போனதுதான் மிச்சம், இதுவும் ஓய்வாகுமா என்று அவரை பாராமலே சொன்னாள் அவள். இது அருமையான ஓய்வு லீசா என்று பெருமூச்சு விட்டார் விருந்தாளி. அதுவும் முடிந்து விட்டதுதான், வருத்தம் அளிக்கிறது. நாளை போய்விடுவேன். நாளைக்கா என்று ஈனசுரத்தில் வினவினாள் லீசா. ஆமாம், காலையில் ஒரு பிரியாணியை கூட சுடவில்லை. வேடிக்கை இல்லையா? வேடிக்கைதான் என்று துயரம் ததும்ப உரைத்தாள் லீசா. அதற்கு மேல் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் போனதுமே லீசா சமையலறையை ஏனோ தோனோவென்று ஒழுங்குபடுத்திவிட்டு முகப்புக்கு ஓடிச் சென்றாள். வெகு நேரம் சவுக்கையை சுற்றி சுற்றி வந்தாள். விருந்தாளி மூச்சு விடுவதையும் இரும்புவதையும் கேட்டாள். விரல் நகங்களை கடித்தாள். பின்பு சவுக்கை கதவை ஓசைப்படாமல் திறந்து எண்ணம் மாறிவிடுமோ என்ற அச்சத்தால் விரைவாக தீனிப்புல் பரன் மேல் ஏறினாள். யாரது என்று தனித்த குரலில் கேட்டார் விருந்தாளி. நான் தான் என்றார் லீசா. விரிப்பை ஒருவேளை சரிப்படுத்த வேண்டுமோ? வேண்டாம் என்று அவளை இடைமுறித்தார் விருந்தாளி. போய் தூங்கு. தீனிப்புல் பரனின்
புழுக்கம் நிறைந்த இருட்டில் அவருக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து மௌனமாய் இருந்தாள் லீசா. அவள் முழு முயற்சியுடன் அடக்கிக் கொண்டு பெருமூச்சு அவர் காதில் பட்டது. என்ன, சலிப்பாயிருக்கிறதா? ஆமாம் என்று அநேகமாக வாய்க்குள் முணங்கினாள் லீசா. சலிப்பாய் இருந்தாலும் கூட மடத்தனம் செய்வது சரியல்ல. அவர் புன்னகை செய்வதாக லீசாவுக்கு தோன்றியது. அவளுக்கு எரிச்சல் மண்டியது. அவர் மேலும் தன்மேலும் வெறுப்பு உண்டாயிற்று. ஆனாலும் உட்கார்ந்திருந்தாள். எதற்காக இங்கே வந்தோம், ஏன் உட்கார்ந்திருக்கிறோம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் தனியாளாய் இருந்தாள், தனிமைக்கு பழகியிருந்தாள். எனவே அவள் அநேகமாக ஒருபோதும் அழுதது கிடையாது. தன்மேல் யாரேனும் பரிவு காட்ட வேண்டும் என்று இப்பொழுது அவளுக்கு அடக்க முடியாத விருப்பம் உண்டாயிற்று. யாரேனும் அன்பு ததும்பும் சொற்களை கூற வேண்டும், தலையை வருட வேண்டும், தேற்ற வேண்டும், ஒருவேளை முத்தமிடமும் வேண்டும். இதை அவள் தனக்குத்தானே கூட ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாள் என்று அவள் ஆசைப்பட்டாள். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தாயார் தன்னை கடைசி முறையாக முத்தமிட்டாள் என்றும், தான் எதன் பொருட்டு உலகில் வாழ்ந்தோம், இந்த இன்பமயமான மறுநாளுக்கு உத்தரவாதமாக இந்த முத்தம் இப்பொழுது தனக்கு வேண்டும் என்றும் அவளால் சொல்ல முடியாதே. போய் தூங்கு, நான் களைத்து போனேன், நான் அதிகாலையில் புறப்பட வேண்டும். இவ்வாறு கூறி கொட்டாவி விட்டார் விருந்தாளி. நீண்ட அசட்டை நிறைந்த ஊளை ஒளிவுள்ள கொட்டாவி. லீசா உதடுகளை கடித்து கொண்டு தடதடவென்று இறங்கியவள் கதவில் முழங்காலை இடித்து கொண்டாள். வலியை பொறுத்து கொண்டு வெளியே போய் படீரென்று கதவை சாத்திவிட்டு முகப்புக்கு ஓடினாள். காலையில் தகப்பனார் குதிரை வண்டியில் பூட்டியதையும் விருந்தாளி தாயாரிடம் பிரிவு சொல்லி கொண்டதையும் வெளிக்கதவு கீறிச்சிட்டதையும் கேட்டாள் லீசா. உறங்குபவள் போன்று பாவனை செய்தவாறு படுத்திருந்தாள். மூடிய இமைகளின் அடியிலிருந்து வழிந்தன கண்ணீர் துளிகள். மதிய சாப்பாட்டு நேரத்தில் தகப்பனார் குடித்துவிட்டு திரும்பினார். வெண் நீல சர்க்கரை கட்டிகளை தொப்பியிலிருந்து ஓசையுடன் மேஜை மேல் கொட்டினார். நம் விருந்தாளி பெரிய ஆளாக்கும் என்று ஆச்சரியம் துணிக்க கூறினார். நமக்கு சர்க்கரை கொடுக்கும்படி உத்தரவிட்டான். நம்முடைய குடியிருப்பில் 1 வருஷமா சர்க்கரையே தட்டுப்படவில்லை. அவனோ முழுதாக 3 கிலோ கொடுக்க சொல்லிவிட்டான். பிறகு அவர் பேச்சை நிறுத்திவிட்டு வெகு நேரம் பைகளை தட்டி பார்த்து புகையிலை பையிலிருந்து கசங்கிய காகித துண்டை எடுத்து அவளிடம் கொடுத்தார். லீசா வாங்கி படித்தாள். நீ பள்ளியில் கற்க வேண்டும் லீசா. காட்டில் உன் வாழ்க்கை பாழாகிவிடும். ஆகஸ்ட் மாதம் வா. தங்கும் விடுதி உள்ள தொழில் பள்ளியில் சேர்க்கிறேன். கையெழுத்தும் முகவரியும் மேற்கொண்டு ஒன்றும் இல்லை. வணக்கம் கூட இல்லை. 1 மாதத்திற்கெல்லாம் தாயார் காலமானாள். எப்பொழுதுமே கடுகடுத்த முகத்துடன் இருந்த தகப்பனார் இப்பொழுது காட்டு விலங்காகிவிட்டார். கண்தலை தெரியாமல் குடித்தார். லீசாவோ முன்போலவே மறுநாளை எதிர்பார்த்தாள். இரவில் தகப்பனாரின் நண்பர்களிடமிருந்து தப்புவதற்காக அறைக்கதவை நன்றாக பூட்டி கொண்டாள். ஆனால் அப்பொழுது முதல் அந்த மறுநாள் ஆகஸ்ட் மாதத்துடன் நெருக்கமாக இணைந்துவிட்டது. அறை சுவரின் மறுபுறம் குடிகாரர்களின் கூச்சல்கள் கேட்கையில் லீசா முற்றிலும் நைந்து போன கடிதத்தை 1000வது தடவை மறுபடி படித்தாள். ஆனால் போர் மூண்டுவிட்டது. லீசா நகரத்துக்கு போவதற்கு பதிலாய் தற்காப்பு வேலையில் ஈடுபட்டாள். கோடை காலம் முழுவதும் அகழ்களும் டாங்கி தடுப்பு அரண்களையும் அமைத்து கொண்டிருந்தாள். ஜெர்மானியர் இவற்றை கணக்காக சுற்றி கடந்து விட்டார்கள். லீசா பகைவரின் முற்றுகையில் அகப்பட்டு கொண்டாள். அதிலிருந்து தப்பி வெளியேற வேண்டும் அகழ்கள் தோண்டலானாள். ஒவ்வொரு தடவையும் மேலும் மேலும் கிழக்கே பின்வாங்கியவாறு அகழ்கள் தோண்டினாள். இலையுதிர் கால முடிவில் அவள் வல்தாய் என்னும் இடத்துக்கு அப்பால் இருந்தாள். அங்கே விமான எதிர்ப்பு படை பிரிவின் ஒண்டிக்கொண்டாள். இந்த காரணத்தால் தான் இப்பொழுது 171வது கிளை நிலையத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தாள். லீசாவுக்கு வஸ்கோவை எடுத்த எடுப்பிலே பிடித்துவிட்டது. உறக்க கலக்கம் போகாத விழிகளை குழப்பத்துடன் கொட்டியவாறு அவர்களுடைய அணிவரிசையின் முன் நின்றானே, அப்பொழுதே அவனுடைய உறுதியான மிதமான பேச்சு,
விவசாயிக்குரிய நிதான போக்கு, குடும்ப நிலை திருப்பத்திற்கு உத்தரவாதம் என்று எல்லா பெண்களுக்கும் மதிக்கும் ஆண்மை மிடுக்கு எல்லாமே அவளுக்கு பிடித்திருந்தன. தற்செயலாக எல்லா பெண்களும் கமாண்டரை கேலி செய்ய தொடங்கினார்கள். அப்படி செய்வது முறையானது என்று எண்ணப்பட்டது. இந்த மாதிரி பேச்சுகளில் லீசா கலந்து கொள்வதில்லை. ஆனால் எல்லாம் அறிந்த கிரியானாவா சிரித்து கொண்டு சொன்ன ஒரு செய்தி அவளுக்கு ஆத்திரம் ஊட்டியது. வீட்டு சொந்தக்காரியின் பகட்டுக்கும் மினுக்குக்கும் வசப்படாமல் இருக்க சர்ஜன்ட் மேஜரால் முடியவில்லை என்றாள் கிரியானாவா. இது உண்மை அல்ல என்ற சொற்களை லீசாவிடமிருந்து வெடித்து கிளம்பின. காதல் கொண்டு விட்டாள் என்று வெற்றி குரலில் முழங்கினாள் கிரியானாவா. பெண்களே, நம் லீசா காதலில் மூழ்கிவிட்டாள். கமாண்டருக்கு உள்ளத்தை பறிகொடுத்து விட்டாள். பாவம் லீசா என்று உரக்க பெருமூச்செறிந்தாள் சோனியா. உடனே எல்லோரும் சலசலக்கவும் உரக்க சிரிக்கவும் தொடங்கினார்கள். லீசா வீறிட்டு காட்டுக்கு ஓடிவிட்டாள். வெட்டுமர கட்டை மேல் உட்கார்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்தாள். பின்பு ரீதா அஸ்யானினா அவளை தேடிக்கொண்டு வந்தாள். என்ன நீ அசடே, சகஜமாக வாழ வேண்டும், புரிந்ததா? சகஜமாக. ஆனால் லீசா கூச்சத்தால் தலையை நிமிர்த்தி முடியாமல் இருந்தாள். சார்ஜன்ட் மேஜருக்கோ மூச்சுவிட நேரமின்றி வேலை இருந்தது. இந்த வாய்ப்பு கிடைக்காதிருந்தால் லீசா அவனை நேரிட்டு பார்த்தே இருக்க மாட்டாள். அதனால்தான் லீசா சிறகுகள் முளைத்தவள் போல காட்டின் வழியே பறந்து சென்றாள். அப்புறம் சேர்ந்து பாடுவோம் லீசா, இந்த இராணுவ உத்தரவை நிறைவேற்றின பிறகு பாடுவோம் என்று சொல்லியிருந்தான் சார்ஜன்ட் மேஜர். லீசா அவனுடைய சொற்களை எண்ணி பார்த்து புன்னகைத்தாள். தன் உள்ளத்தில் திடீர் திடீரென்று எழுந்து வெகுவான கன்னங்களை குப்பென்று சிவக்கும் விரல் மிக்க விந்தையான உணர்ச்சியால் கூச்சமடைந்தாள் அவள். அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்ததால் அடையாளம் தேவதாரு மரத்தை கடந்து போய்விட்டாள். சதுப்பு நிலத்தின் அருகே கொம்புகளின் நினைவு வந்தபோது அவளுக்கு திரும்பி போக விருப்பமில்லை. அங்கே புயலில் விழுந்த மரங்கள் நிறைய இருந்தன. லீசா பொருத்தமான ஒரு தடியை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டாள். கொழு கொழுவென்றிருந்த சேற்றை குழம்பலில் இறங்குவதற்கு முன் அவள் ரகசியமாக உற்று கேட்டாள். பின்பு ஸ்கர்ட்டை கழற்றினாள். அதை தடியின் உச்சியில் சுற்றி கட்டினாள். உடுப்பை இடைவாரால் கவனமாக செருக்கிக் கொண்டாள். உள்கால் சட்டையை தூக்கி விட்டுக்கொண்டு சதுப்பு நிலத்தில் இறங்கினாள். இந்த தடவை சேற்றை இருபுறமும் விலக்கி கொண்டு ஒருவரும் முன்னால் நடக்கவில்லை. நீர்த்த சேற்று குழம்பு அவளுடைய பிட்டத்தில் ஒட்டிக்கொண்டு இழுபட்டது. மூச்சு முட்ட இடமும் வலமும் ஆடி அசைந்தவாறு சிரமத்துடன் முன்னே நகர்ந்தாள் லீசா. பனிக்கட்டியாய் குளிர்ந்த நீரால் கால்கள் மறக்க தீவிலிருந்து 2 தேவதாரு மரங்களிலிருந்து பார்வையை அகற்றாமல் ஒவ்வொரு அடியாக முன்னேறினாள். ஆனால் சேரோ குளிரோ காலடியில் மூச்சுவிட உயிருள்ள தரையோ அவளுக்கு அச்சமூட்டவில்லை. அவளுக்கு திகில் அளித்தவை தனிமையும் சதுப்பு நிலத்தை சூழ்ந்திருந்த உயிரற்ற நிசப்தமும்தான். பயங்கர உணர்வு அவளை ஆட்கொண்டது. இந்த உணர்வு குறையாதது மட்டுமல்ல, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போயிற்று. திரும்பி பார்க்கவும் தேவையற்ற அங்க அசைவுகள் செய்யவும் உரக்க பெருமூச்சு விடவும் கூட அஞ்சியவளாக அவள் புகழின்றி நடுநடுங்கினாள். தீவில் எப்படி ஏறினோம் என்பது அவளுக்கு நன்றாக நினைவில்லை. தவழ்ந்து சென்று அழுகின புல்லின் முகத்தை புதைத்து கொண்டு வாய்விட்டு அழத் தொடங்கினாள். குளிராலும் தனிமையாலும் நெஞ்சை உறைய செய்யும் திகிலாலும் நடுங்கியவளாய் தேம்பி அழுதாள். பருத்த கன்னங்களில் கண்ணீரை பூசிக்கொண்டாள். எழுந்தாள். கண்ணீர் இன்னமும் பெருகிக் கொண்டிருந்தது. மூக்கை உறிஞ்சியவாறு தீவின் குறுக்கே நடந்தாள். மேற்கொண்டு எப்படி நடப்பது என்று இலக்கு பார்த்து கொண்டாள். இளைப்பாராமல் பலத்தை திரட்டி கொள்ளாமல் சேற்றில் இறங்கிவிட்டாள். துவக்கத்தில் ஆழமாய் இல்லை. எனவே லீசா அமைதியுற்றாள். அவளுக்கு குதூகலம் கூட வந்துவிட்டது. கடைசி பகுதிதான் பாக்கி. அது எவ்வளவுதான் கடினமாய் இருந்தாலும் அதற்கு அப்பால் இருந்தது தரை. புல்லும் மரங்களும் அடர்ந்த உறுதியான தாய் நிலம்.
எங்கே உடம்பு கழுவிக் கொள்வது என்று லீசா எண்ணமிடலானாள். வழியில் உள்ள குளம் குட்டைகளை நினைத்து பார்த்து உடைகளை கசக்கி அலசுவது அவசியமா அல்லது கிளை நிலையம் சேர்ந்த பிறகு அலசிக்கொள்ளலாமா என்று யோசித்தாள். சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறிய பின் கிளை நிலையம் கொஞ்சம் தூரம்தான். வழி அவளுக்கு நன்றாக நினைவிருந்தது. எல்லா திருப்பங்களும் நினைவிருந்தன. ஒரு 1.5 மணி நேரத்தில் தன்னார்வலர்களிடம் போய் சேர்ந்து விடலாம் என்று துணிச்சலாக கணக்கிட்டாள். நடப்பது முன்னிலும் கடினமாயிற்று. புதைசேறு முழங்கால் வரை வந்தது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு அடிவைப்பும் எதிர்க்கரையை அருகே கொண்டு வந்தது. சர்ஜன் மேஜர் எந்த வெட்டு மரத்திலிருந்து சேற்றில் இறங்கினானோ அதை வெடிப்பு உள்பட தெளிவாக கண்டாள் லீசா. வேடிக்கையாக ததக்க பிதக்கா என்று இறங்கினாள். விழாமல் இருப்பதற்கு திணறி போய்விட்டாள். லீசா மறுபடி வஸ்கோவை பற்றி எண்ணத் தொடங்கினாள். புன்சிரிப்பு கூட செய்தாள். அவர்கள் சேர்ந்து பாடுவார்கள். சர்ஜன் மேஜர் இராணுவ உத்தரவை நிறைவேற்றிவிட்டு கிளை நிலையம் திரும்பியதும் லீசாவும் அவனும் கட்டாயம் சேர்ந்து பாடுவார்கள். லீசா மட்டும் தந்திரம் செய்ய வேண்டியிருக்கும். தந்திரம் செய்து அவனை மாலையில் காட்டுக்கு அழைத்து போக வேண்டி வரும். அங்கே அங்கே பார்ப்போம், யார் அதிக பலசாலி, லீசாவா அல்லது சர்ஜன் மேஜரோடு ஒரே வீட்டில் வசிப்பது ஒன்றை மட்டும் பெருமையாக கொண்ட வீட்டு சொந்தக்காரியா என்று. பிரம்மாண்டமான பழுப்பு குமிழ் அவளுக்கு முன் உப்பியது. இது முற்றிலும் எதிர்பாராத போது மிக விரைவாக மிக அருகில் நிகழ்ந்ததால் லீசாவுக்கு கத்தக்கூட நேரமில்லை. அவள் இயல்பாகவே ஒரு பக்கம் விலகினாள். அவள் விலகியதெல்லாம் 1 அடிதான். ஆனால் கால்கள் அக்கணமே ஆதாரத்தை இழந்து துவளும் வெறுமையில் எங்கோ தொங்கின. புதைசேறு மென்மையான இடுக்கிகளால் தொடைகளை நெரித்தது. வெகு நேரமாக உள்ளே சேர்ந்து கொண்டிருந்த திகில் நெஞ்சில் சுரீரென பாய்ந்து தாக்கியவாறு திடீரென வெளிப்பட்டது. எப்படியாவது நிலைத்து நின்று புதைசேற்றிலிருந்து வெளியேறவிட முயன்றவாறு லீசா தடியின் மீது முழு சுமையும் வைத்து அழுத்தினாள். உலர்ந்த கழி சடசட என முறிந்தது. சில்லிட்ட சேற்று குழம்பில் முகம் குப்புற விழுந்தாள் லீசா. தரை இல்லை. கால்கள் மெதுவாக, பயங்கரமான அளவுக்கு மெதுவாக கீழே எழுபட்டன. கைகள் அர்த்தமின்றி புதைசேற்றை துழாவின. லீசாவுக்கு மூச்சு முட்டியது. அவள் குழம்பல் சேற்றில் நெளிந்தாள். கடவை பாதை எங்கோ மிக அருகில் 1 அடி, அரை அடி தூரத்தில் இருந்தது. ஆனால் இந்த அரை அடி கூட எடுத்து வைக்க இப்பொழுது அவளால் முடியவில்லை. உதவுங்கள், உதவி, உதவி செய்யுங்கள். திகில் நிறைந்த இந்த தனிமை கத்தல் எதையும் மதியாத கரும்பழுப்பு சதுப்பு நிலத்துக்கு மேல் வெகு நேரம் ஒலித்து கொண்டிருந்தது. அது தேவதாரு மறைமுடிகளுக்கு பறந்து சென்றது. ஆல்டர் மரசோலையின் தளிர்களில் சிக்கி குழம்பியது. வெறும் கரகரப்பாக கம்மியது. பின்பு மேகங்கள் அற்ற மே மாத தெல்லிய வானை நோக்கி கடைசி வலிமையுடன் மீண்டும் எழுந்தது. இந்த அழகிய நீல வானத்தை லீசா நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாள். வாயில் புகுந்த சேற்றை காரி காரி துப்பினாள். அதே சமயம் மேலும் மேலும் அதனுள் ஆழ்ந்தாள். ஆழ்ந்தவாறே மறுநாளை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்தாள். மரங்களுக்கு மேலே மெல்ல எழுந்தது ஞாயிறு. அதன் கதிர்கள் சதுப்பு நிலத்தில் பட்டன. வெதுவெதுப்பும் மறுநாள் பற்றிய நம்பிக்கை போன்ற கண்களை கூச செய்யும் ஒளியும் நிறைந்த வெயிலை லீசா கடைசி முறையாக கண்டாள். இந்த ஒளி வீசும் மறுநாள் தனக்கும் வாய்க்கும் என்று இறுதி கணம் வரை நம்பிக்கொண்டிருந்தாள். அதிக